இல்ல ரேயும் ஹரிஸும் தான் விளையாடுறாங்க. ஹரிஸ் இந்த போட்டியில யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு ரேயை கேட்கும்போது ஜாம்பிஸ் தான் சொல்லுவா. இதை கேட்ட ஹரிஸும் நீ ஜாம்பி இல்லைன்ற விஷயம் எனக்கு தெரியும்னு ரேய் போட்ட பிளான் போட்டு வைக்கிறான் ஹரிஸ். இதெல்லாம் கேட்ட ரேயும் அப்ப எதுக்காக இப்போ என் கூட விளையாடுறன்னு கேட்கும்போது எல்லாம் உன்னை காப்பாத்துறதுக்காக தரேன்னு ஜாம்பி கார்டை எடுத்து வைப்பான் ஹரிஸ். இதை பார்த்த ரேய்க்கு மூச்சை நின்று போற மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்கும். ஜாம்பிஸ் தான் ஜெயிக்குன்னு சொல்லிட்டு நீயே ஜாம்பியா மாறாம இருந்தா எப்படின்னு ரேயவும் ஜாம்பியா மாத்தி இருக்கிற மத்தவங்களை தேடி போவான். எல்லாருக்கும் இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வந்திருக்கும். எந்த ஒரு இடத்துலயும் ஹரிஸ் ஜாம்பியா மாறின மாதிரி நம்மளுக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படின்னு யோசிக்கும் போது தான் இதே கேள்வி தான் ரேய்க்கும் வந்திருக்கும். நீ எப்போல இருந்து ஜாம்பியா இருக்கன்னு கேட்கும்போது தான் ஹரிஸ் நான் கேமை தொடங்கினதுல இருந்தே ஜாம்பி தான் சொல்லிட்டு போவோம். ஹரிஸ் டீம்ல இருக்கிறவங்களை கண்டுபிடிச்சி விஷயத்த கேட்கும்போது தான் எல்லாம் ஜாம்பியா மாறியாச்சு. தெச்சு மட்டும் மாறல, அவரு தேடி தான் நோப்பு போயிருக்கான்னு சொல்ல இன்னொரு பக்கம் தெச்சுவை தான் காட்டுறாங்க. ட்ரக் யூஸ் பண்ணாம இருக்கிறதுனால தெச்சுவால ஒண்ணுமே பண்ண முடியாது. நோபு தெச்சுவை தேடி போயிட்டு இருக்கும்போது சைக்கோ பசங்க டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் நோபை கொல்றதுக்காக தேடிட்டு இருப்பாங்க. ஃபுல் வீடியோவை நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம், மறக்காம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே உங்களோட தாட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் பை பை.